ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கைவிடாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வரவேண்டியதான தம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படும் அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீராக. தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். காணிக்க பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 எனது பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 எனது பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனு, கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனு, கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. என்னை நான் கேட்பேன், அதையே நாடுவே. என்றும் தம் மகிமையை காண ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவே. என்றும் தம் மகிமையை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய் பாளையமிறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் பாளையமிறங்கி
நம்மடே எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடவா. காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தரை பாடிடுவேன். காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தரை பாடிடுவேன். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஹல்லேலூயா. Hallelujah. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தர் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவன் அவர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜன் அவர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனுகுல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்களை மன்னித்தவர் இவரே. மனுகுல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்களை மன்னித்தவர் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா.
உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. எடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. கோடி சோத்திரங்கள் எடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமை உள்ள தேவனும் இவரே. பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமை உள்ள தேவனும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. எடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. கோடி ஸ்தோத்திரங்கள் எடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனவர், பரலோகம் சென்றிடுவார் பரலோக ராஜனவர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. கோடி சோத்திரங்கள் எடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி சோத்திரங்கள் எடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே 4வது பாடல். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனல் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே.
மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுவே. மகிமை மகிமையே என் மனம் பாடுவே. மக்கள் மத்தியில் என்று மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என்று மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனு ஆசீர்வாதமே, ஜீவன் பலனு ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். கர்த்தர் சமூகமே வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுவே. அல்லேலூயா என் ஆவி பாடுவே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு ஞானம் செய்கிறார். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். 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 ஹல்லேலூயா.
baka durabala baka durabala baka shalabangada baka dudi ligada durabala baka dudi beli bigedudi நன்றியோடு மை சொந்தரிக்கிறோம் லிபிக்கட பக்க துரபல பங்கட பக்க துரபல பக்கட பக்க துடி பேலி பிகதுடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றியோடு மை சொந்தரிக்கிறோம் கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் நாம் ஆராதிக்கிற தேவன் இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். இயற்கையின் சூழ்நிலைகள் மோசமாக மாறுகிற காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டோடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. நாம் நினைக்காத சூழ்நிலைகளை எல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் வெப்பத்தின் அளவு அதிகரித்து கொண்டே போகிறது. தேவ சமூகத்திலே கர்த்தரை நம்பி வந்திருக்கிற நம்மை, தம்முடைய ஜனங்களை இம்மட்டும் பாதுகாத்து நடத்தின தேவன் இன்னும் நம்மை பாதுகாத்து ஆண்டவர் தாமே நம்மை நடத்தப் போகிறபடியினாலே, புதிய அபிஷேகத்தினாலும் புதிய கிருபைகளினாலும் நம்மை நிரப்பி நடத்தப் போகிறபடியினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்க துரபால பக்காடா பக்கது லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்கதுடி ஹல்லேலூயா. தேசம் முழுவதும் யுத்தங்களின் மேகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்திலே உலக யுத்தம், மூன்றாவது உலக யுத்தம் தோன்றுமோ என்கிற அறிகுறியிலும் ஒரு பயத்தின் சூழ்நிலையிலும் உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்றாலும் தேவன் தம்முடைய சபையை, தம்முடைய மக்களை தம்முடைய செட்டைகளின் மறைவிலே மூடி பாதுகாத்து வழி நடத்தப் போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்கதுடி லிபிகாடா பக்க துரபால பக்காடா பக்கது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்துகள், வேதனைகள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட எவ்வளவு இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அந்த இக்கட்டுகளுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா துடிபே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வசனங்களை நாம் கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அங்கீகரிக்கும் பொழுது அவர் நம்மை குணமாக்குகிறார். தேவனுடைய வசனம் நம்மை குணமாக்குகிறது. அது மட்டுமல்ல, அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழிவுகளை சத்துரு கொண்டு வந்தாலும் தேவன் நம்மை தப்புவித்து நடத்துகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். 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 சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 2வது பாடலையும் பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. 3வது பாடல். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமை எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போமாக. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை
பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யோ ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யோ வாரும் தூய ஆவியே உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ வாரும் தூய ஆவியே உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று வரும் தூய ஆவியே பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ வாரும் தூய ஆவியே பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ உட்கார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள்.
சிலர் வராவிட்டாலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்த நீ தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர்கள் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாய் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீலோ என்பது பாலஸ்தீன தேசத்தில் உள்ள அதிக பூர்வீகமான ஒரு பரிசுத்த ஸ்தலம். இது எருசலேமுக்கு வடக்கே சுமார் 20 மைல் தூரத்தில் இருக்கிறது. யோசுவாவின் நாட்களிலே கில்காலில் இருந்ததான ஆசரிப்பு கூடாரத்தை, அந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த சீலோவிலே தான் கொண்டு வந்து வைத்தார்கள். இந்த சீலோ என்கிற ஊர் எப்ராயிம் கோத்திரத்திற்கு உட்பட்டது. இப்போ இந்த ஊருக்கு பெயர் சீலோன் என்று சொல்லுகிறார்கள். சீலோம் என்பது இப்பொழுது சீலோன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சீலோ என்கிற இந்த ஊர் இருக்கிறதான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த சீலோவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது வாசித்த வசனத்திலே, முதலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடுகிற இடம், இஸ்ரவேல் புத்திரருடைய சபையெல்லாம் கூடுகிற இடம் எதுதான்? இந்த சீலோ என்கிற ஊர்தான். சீலோ என்றால் இளைப்பாறும் இடம் என்று பொருளாகிறது. சீலோ என்று சொல்லும் பொழுது இளைப்பாறுகிற இடம் என்று அதற்கு பொருள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு வேலைகளை செய்தாலும் 6 நாட்களும் வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் வாரத்திலே ஒரு நாள் எங்கே வந்துவிட வேண்டும்? சீலோவுக்கு வந்துவிட வேண்டும். அதாவது இளைப்பாறுதலை தருகிற இடம். இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவனுடைய சமூகம், இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவனுடைய ஆலயம். அப்போ இந்த இளைப்பாறுதலை தருகிற இடம் தான் இந்த சீலோ அல்லது தேவனுடைய ஆலயம். எவ்வளவோ நமக்கு மன நெருக்கங்கள், பலவீனங்கள், வியாதிகள், தோல்விகள் என்று நாம் சந்தித்துக் கொண்டேதான் இருப்போம். சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய சமூகத்திற்கு வந்துவிட வேண்டும்.
அப்படி சீலோவுக்கு, தேவனுடைய சமூகத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வந்துவிடும் பொழுது நமக்கு இருக்கிற நெருக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த தேவ சமூகம் என்ன செய்கிறது? ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்க அந்த நெருக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி தேவனுடைய சமூகம் நமக்கு இளைப்பாறுதலை தந்துதான் அனுப்பும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே நான் வரும் பொழுது ஒரு போராட்டத்தோடு நான் வரலாம், மன நெருக்கத்தோடு வரலாம். ஆனால் நீங்க தேவ சமூகத்தில் இருந்துட்டு ஆராதிச்சுட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு நீங்க போகும் பொழுது ஆண்டவர் இளைப்பாறுதலை தந்துதான் அனுப்புவார். எனவேதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது இளைப்பாறுதல் தரும் இடம் என்றால் என்ன? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தெரிந்த பகுதி மத்தேயு 11:28. நம்ம தேவ சமூகத்துல வரும் பொழுது அந்த சீலோ என்பது இளைப்பாறும் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த இளைப்பாறுதலை தருகிறது வேறொன்றுமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். நம்முடைய பாரத்தை நாமே சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது, தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். நம்ம பாரத்தை மற்றவங்க கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய சமூகத்திலே கிறிஸ்துவனிடத்திலே வரும் பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறவர். நம்முடைய சூழ்நிலை எதுவானாலும் அவருக்கு தெரியும். எனவே கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை நிச்சயமாக தந்தே அனுப்புவார். மேலும் வாசிக்கும் பொழுது யோசுவா 18ஆம் அதிகாரம் 9, 10 வாசிக்கலாம். யோசுவா அடுத்து இந்த சீலோ என்ற இடத்துல தான் சீட்டு போட்டாங்க. யார் யாருக்கு எந்தெந்த பகுதி அப்படின்னு சொல்லி பங்கு கொடுக்கப்பட்ட அந்த இடம் சீலோ தான். சீட்டு சீலோவிலே போட்டார்கள். அதுல விழுந்த சீட்டின்படி இஸ்ரவேலர்களுக்கு பங்கு கிடைத்தது. அப்போ இஸ்ரவேலர்களுக்கு அவரவர்களுக்குரிய நன்மைகள், அவரவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், அவரவர்களுக்குரிய பங்குகள் சீலோவிலே போடப்பட்டதான அந்த சீட்டின் மூலமாக கிடைக்கிறது. இந்த சீட்டு மனிதருடைய கையில இருக்கும் வரைக்கும் பங்கு இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்காது, ஆசீர்வாதம் நன்மை கிடைக்காது. இந்த சீட்டு எப்பொழுது அந்த சீலோவில் வந்து விழுகிறதோ, கீழே போடப்படுகிறதோ, மனிதர்களுடைய கையை விட்டு விட்டு இந்த சீலோவிலே அது விழுகிறதோ, சீலோவிலே அந்த சீட்டுகள் விழுந்த பிறகு அவரவர்களுக்குரிய பங்கு கிடைக்கிறது. இது எதை காட்டுகிறது? தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அந்த சீட்டுக்கள் போலதான். நம்ம இன்னொருடைய ஆளுகைக்குள் இருக்கு வரைக்கும், இன்னொருவருடைய ஆலோசனைகளுக்குள் நாம் இருக்கு வரைக்கும் நமக்கு எந்த நன்மையும் கிடைக்கிறதில்லை. எப்பொழுது நாம் அந்த சீட்டு சீலோவிலே விழுந்தது போல ஆண்டோடைய சமூகத்திலே நாம் விழுகிறோமோ, எப்பொழுது ஆண்டோடைய பாதத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, நம்மை சமர்ப்பிக்கிறோமோ, நம்மை தாழ்த்துகிறோமோ, நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, எப்ப நம்ம சீலோவில் ஆண்டோடைய சமூகத்துல விழுகிறோமோ அப்பொழுது நமக்குரிய பங்கை, நமக்குரிய ஆசீர்வாதத்தை, நமக்குரியதான சுகத்தை, நமக்குரியதான ஜெயத்தை, நமக்குரியதான நன்மைகளை ஆண்டவர் படிப்படியாக நமக்கு தந்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே
சீலோவிலே தேவ சமூகத்திலே நாம் வருவது மாத்திரம் அல்ல, நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், விழுந்து கிடக்க வேண்டும், முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்து சும்மா இருந்துட்டு போகிறதல்ல, நம்மை அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்குரிய பங்கு எங்கு இருக்கு என்று நமக்கு தெரியாது. நமக்குரிய சுகம், நமக்குரிய ஜெயம் எங்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது எங்கு இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு அந்த ஜெயத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை தந்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்போ அந்த சீட்டு கையில இருக்கு வரைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வெற்றி கிடைக்கிறதில்லை. காரிய சித்தி, நம்முடைய காரியங்களிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால், ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய மடியில விழுந்துடணும். சீட்டு மடியிலே போடப்படும். தேவனுடைய சமூகத்தில் விழுகிறதை தவிர, அர்ப்பணிப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. நம்முடைய ஞானத்தினால், நம்முடைய செல்வாக்கினால் நம்ம எதையும் சாதித்திரலான்னு நினைக்க கூடாது. நம்மை ஆண்டவருடைய மடியிலே, ஆண்டவருடைய சமூகத்திலே தினந்தோறும் அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை உம்முடைய மடியிலே அர்ப்பணிக்கிறேன் அப்பா, விழுந்து கிடக்கிறேன், உம்முடைய சமூகத்திலே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என் காரியத்தெல்லாம் நீங்க பார்த்து எனக்கு ஜெயம் தாங்க அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே உங்களை ஒப்படைச்சிட்டு நீங்க வாழணும். அப்பொழுது காரிய சித்தி மனிதனிடத்தில் இருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து உங்கள் காரியங்களுக்கான ஜெயம், உங்கள் காரியங்களுக்கான ஒரு விடுதலை, நன்மைகளை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். எனவே நாம் சீலோவிலே, தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்பதில் தான் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சில காரியங்களை அர்ப்பணிப்பது, சில காரியங்களை மறைப்பது அப்படி அல்ல. நம்மை முழுமையாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நமக்குரிய காரியத்தில் இதுவரைக்கும் எந்தெந்த காரியத்திலே சித்தி பெறவில்லையோ அல்லது ஜெயமடையவில்லையோ, ஆண்டவர் இந்த நாளிலிருந்து நமக்கு அந்த காரியத்திலே ஜெயத்தை தருவார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 18, சீட்டு போடுதல் என்ன செய்யுமாம்? விரோதங்களை ஒழிக்கும். முதலாவது வசனத்துல 2 காரியம் இருக்கு. இப்ப முதல் காரியம், சீட்டு போடும் பொழுது விரோதங்களை அது என்ன செய்யுமாம்? ஒழித்து போடும். நமக்கு விரோதிகள் இல்லாம இருக்காங்களா? விரோதிகள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நமக்கு விரோதமான காரியங்கள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நமக்கு எதிர் பிரச்சனைகள் ஒன்று இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம சரீரமே நமக்கு விரோதமா இருக்கும். நிறைய பலவீனங்களை, நிறைய வியாதிகளை அப்பப்ப தந்துகிட்டே இருக்கும். பிரச்சனைகள், போராட்டங்கள், வேலை செய்கிற இடங்கள்ல, குடும்பங்கள்ல, போகிற வருகிற இடங்களில், நாம் இருக்கிற இடங்களில் என்று பல விரோதங்கள் நமக்கு தெரிந்தும் இருக்கும், தெரியாமலும் இருக்கும். ஆனால் இந்த விரோதங்கள் ஒளிந்து போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? சீட்டு போடும் பொழுது விரோதங்கள் என்ன செய்யுமா? ஒளிந்து போகும். நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்பதை காட்டுகிறது சீட்டு போடுதல் என்றால். நம்ம பலத்துல நம்ம சாதிக்க நினைச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை ஒப்படைக்கணும். அந்த சீட்டு எப்படி கீழே போடப்படுகிறதோ அதுபோல நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்மளை அர்ப்பணித்து விட வேண்டும். அப்பொழுது நாம் முற்றிலும் நம்மை அர்ப்பணித்து ஜீவிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருக்கிற எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த விரோதங்கள், பகைகள், தேவையில்லாத சூழ்நிலைகள், தேவையில்லாத வியாதிகள், பலவீனங்கள்,
போராட்டங்கள், இவைகள் எல்லாம் ஒளிந்து 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 ஒளிந்தே போய்விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நம்மகிட்ட தான் இருக்கு காரியம். நாம் நம்மை சீட்டாக நினைத்து ஆண்டவரிடத்திலே முழுமையாக விழுந்து விட வேண்டும். நம்முடைய பலனை நம்பக்கூடாது, நம்முடைய வருமானங்களை நம்பக்கூடாது. ஆண்டவரை மட்டும் நம்பி அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு விரோதமான காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் அது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே ஒளிந்து போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இரண்டாவது அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பலவான்கள் நடுவே சிக்கு அறுக்கும். பலவான்கள் நடுவே சிக்கு அறுக்கும். நம்மளை விட பலமான சூழ்நிலை, நம்ம அதை ஜெயிக்க முடியுமா, அதை விட்டு வெளியே வர முடியுமா, கடந்து வந்துடலாமா அப்படின்னு பலமுள்ள சில பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். பலவான்கள், நம்மை விட பலமான சூழ்நிலைகள், நம்மளால சமாளிக்க முடியாதான சூழ்நிலைகள், தாங்க முடியாதான போராட்டங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட அந்த பலவான்கள், அந்த சிக்கல், அதன் மூலமாய் வருகிறதான சிக்கல்கள், இதெல்லாம் அறுக்கப்படும். எப்பொழுது? நம்ம ஆண்டவரிடத்துல முழுசா அர்ப்பணிக்கும் பொழுது. கொஞ்சம் உலகத்துக்கும் கொஞ்சம் ஆண்டவருக்கும் என்று அல்லாம 100% ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மை விட பலவான்கள் மூலமாய் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றிலிருந்து அறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த சிக்கலையும் தேவன் மாற்றி போடுவார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நாம் நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் ஆவியானவர் நமக்கு தருகிறதான ஆலோசனை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு நீங்க வாங்க. 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 21:10 போதும் 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 போதும், இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே வச்சிருக்க. இப்போ அந்த கீலேயாத்திலே யாபேசின் குடிகள் எல்லாம் வெட்டி போட்டுருங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் வெட்டி போட்டுருங்க. ஆனா கன்னி பெண்களை மட்டும் நீங்க வெட்ட வேண்டாம், அவங்கள இங்க சீலோவுக்கு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இவங்க போய் எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு 400 கன்னி பெண்களை மட்டும் இங்கே யோசுவாவின் இடத்திலே, சீலோவின் இடத்திலே, தங்கியிருக்கிற சீலோவா இடத்திலே கொண்டு வந்து விடுகிறார்கள். இப்போ நீங்க அந்த 400 கன்னி பெண்களை நீங்க முகத்தை பாருங்க, அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா அந்த பெண்களுடைய கண்களுக்கு முன்பாக தான் அவங்களுடைய தேசத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? வெட்டி கொல்லப்பட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கூட அவங்க கண்களுக்கு முன்பாக வெட்டி கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் இந்த பெண்கள், இந்த வாலிப பெண்கள் பார்த்து அவங்க மனம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ரொம்ப பதட்டத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்கள தனியா பிடிச்சு கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க 400 பேரை. தேசத்தை இழந்தவர்கள்,
சொந்த பந்தங்களை இழந்தவர்கள், வீட்டை இழந்தவர்கள், அனாதையாக இப்போ அந்நிய இடத்திலே இருக்கிறாங்க. இப்போ இவங்க மனசுல என்னென்ன நினைப்பாங்க? இந்த பெண்கள் நம்மளை என்ன செய்வாங்களோ, நம்ம தேசத்தில் உள்ளவங்களெல்லாம் வெட்டி போட்டாங்க, நம்மளை அங்கே கொண்டு வச்சிருக்காங்க, நம்மளையும் கொன்று போட்டுருவாங்களோ, ஒருவேளை நம்மளை சீரழித்து கொண்டு போடுவாங்களோ, என்ன செய்வார்களோ என்று அவருடைய மனது பதட்டத்தில் தான் இருக்கும் நிச்சயமா. ஆனால் வெட்டப்பட்ட இடம் எங்கே? கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகள். இப்ப இவர்கள் இந்த 400 பேர்களும் இருக்கிற இடம் எங்கே? இப்ப வாசித்தமே, இந்த 400 பெண்களையும் எங்க கொண்டு வந்தாங்களா? சீலோவுக்கு கொண்டு வந்தார்கள். இப்போ இந்த 400 பெண்களும் பதறிக்கொண்டிருக்கிற 400 கன்னி பெண்களும் இருக்கிற இடம் எது தெரியுமா? சீலோ. சீலோ என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இளைப்பாறுதலை தருகிற இடம். இவர்கள் மனப்பதட்டத்திலே நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதோ என்கிற வேதனையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிற்கிற இடம் எது? சீலோ. இந்த இடத்துல யாரும் வெட்டப்பட முடியாது, யாரையும் கொலை செய்ய முடியாது. இந்த இடத்துக்கு வருகிறவர்கள் யாராயிருந்தாலும் அந்த இடமானது அவர்களுக்கு எதை கொடுக்கும்? இளைப்பாறுதலை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம என்ன மனப்பதட்டத்தோட நம்ம இருந்தாலும், எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், சீலோவுக்கு வந்துவிட்டோம் என்றால், தேவ சமூகத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்றால், இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து மீதி காரியத்தை பார்த்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ இவங்க சீலோவிலே வந்திருந்தாலும் 400 பேருக்கும் அந்த நடந்த சம்பவங்கள் வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்கிற அந்த வேதனையில் தான் அவர்கள் சீலோவிலே இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? தொடர்ந்து வாசிங்க. போதும். அப்ப இப்ப இந்த 400 பேருக்கும் என்ன கிடைத்து விட்டது? புதிய ஒரு வாழ்க்கை கிடைத்து விட்டது. அந்நிய தேசத்து பெண்கள், ஆனா இப்போ பென்யமீன் கோத்திரத்து இல்லத்தரசிகளாக மாறுகிறார்கள். புறஜாதிகளின் பட்டியலில் இருந்தவர்கள், ஆனா இப்போ இந்த 400 பேரும் இஸ்ரவேலர்களின் பட்டியலிலே வருகிறார்கள். இவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. 400 பேர்களும் நம்ம வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த பொழுது, சீலோவிலே அவர்கள் வந்தபடியினாலே கர்த்தர் அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம சூழ்நிலை எதுவானாலும் இருக்கட்டும், உங்கள் மனதிலே 1000 கலக்கங்கள் இருக்கட்டும், ஆனால் சீலோவை அல்லது தேவனுடைய சமூகத்தை, ஆராதனையை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. சீலோவிலே நீங்கள் வந்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உங்களுக்கு எப்படிப்பட்ட இளைப்பாறுதல் வேண்டும் என்பது இயேசுவுக்கு தெரியும். இந்த 400 பெண்களுக்கு இப்பொழுது தேவை வாழ்க்கைதான். எனவே ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை திறந்தது போல, இன்றைக்கு தேவ சமூகத்திலே கலக்கத்தோடு வேதனையோடு வந்திருந்தாலும் நீங்கள் சீலோவுக்கு வந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து உங்கள் வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்றி அனுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே சீலோவிலே வருகிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் வெறுமையாய் அனுப்புகிறதில்லை. இளைப்பாறுதலை தருகிறவர்,
அற்புதமான வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர். நிச்சயமாய் அப்படியே உங்களுக்கும் செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்து, இந்த சீலோவிலே கூடி வருகிறோமே, இதனுடைய நோக்கம் என்ன? வாசியுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் ஆமா, சீலோவிலே வருகிற நோக்கம் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளத்தான். நம்ம தேவ சமூகத்துக்கு ஏன் வர்றங்கிறது நமக்கு தெரியணும். சும்மா ஏதோ நேர போக்குக்கு வந்துட்டு போறோம், ஞாயிற்றுக்கிழமல்ல அதனால நமக்கு ஒரு ஆராதனை அப்படின்னு நினைச்சு வரக்கூடாதான். சீலோவிலே நம்ம வருகிற நோக்கம் ஒரே நோக்கம்தான், தேவனை பணிந்து கொள்வதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம வந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிட்டோமா? அது உங்களுக்கு தான் தெரியும். தேவ சமூகத்திலே ஆண்டவரை பணிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம வர்றோம். அப்படி பணிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14 என்று நினைக்கிறேன். 14 15 வாசியங்கள். யோசுவா 5. அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு. போதும். இங்கே யோசுவா பணிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே பணிந்து கொள்ளுகிற அனுபவம் வேணும். என்னதான் யோசுவா யுத்த வீரனா இருந்தாலும் அந்த பணிந்து கொள்ளுகிற அனுபவம் அவனுக்குள் இருந்தது. அதுபோல நாம் தேவ சமூகத்திலே எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே பணிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அப்படி அவன் பணிந்து கொண்டபடினாலே 6ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அல்லது தன்னை பணிந்து கொண்டதான யோசுவாவை நோக்கி, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்துட்டீங்கன்னு சொன்னா, உங்களை முன்னால போக விடாதபடி தடுக்கிறதான அந்த எரிகோ மதில்களை ஆண்டவர் உடைத்து அந்த ராஜாவையும் அந்த தேசத்தையும் அந்த யுத்த வீரர்களையும் உன் கையில தான் நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யார் யார் தேவனுடைய சமூகத்திலே பணிந்து கொள்கிறோமோ, நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, நம்மை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவர் நம்முடைய கைகளிலே ஜெயத்தை தந்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே முதலாவது நாம் சீலோவுக்கு வருகிற நோக்கம் கர்த்தரை பணிந்து கொள்ளத்தான் வர்றோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன? 1 சாமுவேல் 1:3 வாசிங்க. பணிந்து அவர் இரண்டாவது, அவருக்கு நம்ம என்ன செய்ய வந்திருக்கிறோம்? பலியிட வந்திருக்கிறோம். பலியிடுது. அந்த காலத்துல ஆடு மாடு பறவைகளை பலியிட்டாங்க. இப்ப அதல்ல. இப்பொழுது ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை, பாடல்களை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அது மட்டும் பலி அல்ல, காணிக்கைகளும் பலிதான். வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:18. கிடைத்தது, உண்டாயிற்று, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. இது உகந்த பலின்னா என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அனுப்பப்பட்டதான காணிக்கைகள். பிலிப்பிய சபையிலிருந்து பவுலுக்கு ஊழியத்திற்காக காணிக்கை கொடுக்கப்பட்டதல்லவா, அதைத்தான் அவர் எழுதுகிறார். நீங்க அனுப்பினீங்களே,
அது உகந்த பலியாக என்று சொல்லப்பட்டது. அப்போ நீங்க அல்லது நம்ம தேவ சமூகத்துல செலுத்துகிற காணிக்கைகள் எல்லாம் வெறுமையாக போய்விடாது. அது பலி தேவனுடைய கணக்கிலே வந்து விடுகிறது. எனவே அந்த பலிகளை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் காணிக்கைகளை செலுத்துகிறோம், தசம பாகங்களை செலுத்துகிறோம், இந்த பலியையும் ஆண்டவர் பார்க்கிறார். எனவே பணிந்து கொள்ள நாம் வருகிறோம், தேவனுக்கு பலி செலுத்த நாம் வருகிறோம். மூன்றாவது வாசிங்க, 1 சாமுவேல் 1:3 இல்ல யோசுவா 22:12 வாசிங்க. யோசுவா 22:12. யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி, போதும். சீலோவிலே கூடி வர்றது அடுத்து என்னன்னா யுத்தம் பண்றதுக்காகத்தான். தேவ சமூகத்துக்கு நம்ம வர்றது, நாம் பலி செலுத்த வருகிறோம், பணிந்து கொள்ள வருகிறோம். மூன்றாவது எதுக்கு வர்றோம் தெரியுமா? யுத்தம் பண்ணுவதற்கு. யுத்தம் பண்றதுன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு இல்ல, முழங்காலில் யுத்தம் பண்ணுகிறது, தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறது. யுத்தம் என்றால் ஆவிக்குரிய யுத்தம். எனவேதான் நமக்கு எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரமல்ல, ஆகாய மண்டலத்தில் உள்ள பிரபுக்களோடு நமக்கு யுத்தம் இருக்கு, போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எபேசியர் 6:12 அதை மட்டும் வாசிங்க. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் அல்லது யுத்தம் உண்டு. இந்த யுத்தத்தை தான் நம்ம இப்போ சீலோவில் தேவனுடைய ஆலயத்துல நம்ம செய்யறோம். நம்ம பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நம்ம செஞ்சே ஆகணும். ஆராதனைங்கிறது சொகுசான ஒரு காரியம் அல்ல, பணிந்து கொள்வது மட்டுமல்ல, பலி செலுத்துவது மட்டுமல்ல, யுத்தமும் நம்ம செய்யணும். யுத்தம் என்று சொன்னாலே நாம் பலனை செலவழிக்கிறது, நேரத்தை செலவழிக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பலன், ஆரோக்கியத்தை கர்த்தருக்காக செலவழிப்பது, கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு அனுபவம், நல்ல முழங்கால் யுத்தம் செய்கிற ஒரு அனுபவம். அதனாலதான் தானியேல் என்ன செஞ்சாரு? நல்ல ஜெபம் பண்ணார். அந்த முழங்கால் யுத்தம் நமக்கு கட்டாயம் அவசியம். சிலருக்கு பிரயாசப்பட விருப்பம் இருக்காது, யுத்தம் பண்ண விருப்பம் இருக்காது, பலி செலுத்திடுவாங்க, பணிந்து கொள்வாங்க, பலி செலுத்துவாங்க, யுத்தம் பண்ண மாட்டாங்க. யுத்தம் நமக்கு டெய்லி இருக்குது. தினந்தோறும் நாம் யுத்தம் செய்ய வேண்டியது அவசியம். படிக்கிற பையன் யுத்தம் பண்றான், பிரயாசப்படுறான். எப்படி? படிச்சு 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 பாஸ் பண்றதுக்காக. அப்பதான் அவன் பாஸ் பண்ண முடியும். அந்த யுத்தம், அந்த படிப்பு, அந்த பிரயாசம் அவனுக்கு இருந்தாதான் பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது. அதான் ஒருத்தன் தன்னுடைய பாட புத்தகத்துல மேல அட்டையில எழுதி வச்சிருந்தான். என்ன எழுதி வச்சிருந்தான் தெரியுமா? இந்த பாட புத்தகம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறைகளில் திறக்கப்படாது அப்படின்னு எழுதியே வச்சுட்டான். அப்ப அவனுக்கு என்ன செய்ய விருப்பம் இல்லை? படிக்க விருப்பம் இல்லை. லீவு நாள்ல பிற படிக்கல, லீவு நாள்ல யுத்தம் பண்ணலன்னா ஜெயம் எப்படி கிடைக்கும்? அதே போல நமக்கும் யுத்தம் பண்ணலன்னா ஜெயம் கிடைக்காது. நமக்கு லீவு நாளும் கிடையாது. அவனாவது சனி ஞாயிறு லீவுன்னு போட்டிருந்தான். நமக்கு லீவு நாளே கிடையாது. எப்பவும் யுத்தம் பண்ண ரெடியா இருக்கணும். இப்ப இஸ்ரவேலும் ஈரானும் யுத்தத்துக்கு ரெடியா இருக்காங்கல்ல, அது மாதிரி எப்ப என்ன நடக்குமோன்னு தெரியாதுங்கிற நிலைமையில இருக்காங்க. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் யுத்தம் பண்ணுவதற்கு ரெடியா இருக்க. ஆராதனை என்பது அது ஒரு யுத்தம் என்பதை மறந்து விடக்கூடாது. எனவே தேவ பிள்ளைகள் முழங்கால் யுத்தத்தை விட்டுவிடவே கூடாது. அதுக்குத்தான் நம்ம சீலோவுக்கு வர்றோம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். தானியேல் தினமும் எத்தனை இடம் ஜெபம் பண்ணானா? 3 முறை ஜெபம் பண்ணான். அப்போ 3 முறை முழங்கால் என்னன்னு ஜெபம் பண்ணி அவனுக்கு அந்த முழங்காலே கடுத்து போச்சு.
அந்த முழங்கால் யுத்தம் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் சிங்கக்கவிக்குள்ள தூக்கி போட்ட உடனே சிங்கங்கள் எல்லாம் தானியனுடைய முழங்காலை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவைகளும் என்ன செஞ்சிருச்சு, முழங்கால் போட்டுருச்சு. அவனை சேதப்படுத்தவில்லை. நீங்க யுத்தம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமான காரியங்கள் உங்களுக்கு முன்னால வரலாம், ஆனால் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே யுத்தம் பண்ண நாம் தேவனுடைய சமூகத்திற்கு சீலோவுக்கு வருகிறோம். இந்த நாட்களில் ஊழியர்களை எப்படி தேர்ந்தெடுக்காங்கன்னா, பைபிள் காலேஜில் படிக்க வச்சு அப்படி ஊழியர்களை தேர்ந்தெடுக்காங்க. அந்த காலங்களில், ஆதி காலங்களில் பைபிள் காலேஜே இல்லாத காலம். அப்போ எப்போ ஊழியர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா? ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு முறையை நான் சொல்றேன். ஒரு சபையில், அதாவது 2 பேர் ஊழியத்துக்கு போனாங்க. அந்த சபையில் பெரிய பாஸ்டர்கிட்ட போய் நாங்கள் ஊழியம் செய்ய வாரம் பாஸ்டர், எங்களை சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லி. அப்போ வேட்டியும் சட்டையும் தான் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த தலைமை போதகர், சரி நீங்கள் 3 நாள் சர்ச்சில் தங்கியிருங்க, 4வது நாள் என்னை வந்து பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த 2 பேரும் ஊழியத்துக்கு வந்த 2 பேரும் 3 நாளும் சர்ச்சிலே தங்கியிருந்தாங்க. 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் பாஸ்டர் வந்து பார்த்தாங்க. ஊழியத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், 4வது நாள் வர சொன்னீங்க, வந்திருக்கிறோன்னு. அப்போது பெரிய பாஸ்டர் 2 பேரையும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே வர பார்த்தாரு. ஒரு ஊழியக்காரனுக்கு மட்டும் அந்த வெள்ளை வேட்டி வந்து முட்டுல 2 முட்டுலையும் அழுக்கா இருந்தது. இன்னொரு ஊழியக்காரனுக்கு அந்த வெள்ளை வேட்டில அந்த 2 முட்டுலையும் ஒரு அழுக்கும் கிடையாது. சரி 2 பேரும் திரும்பி நில்லுங்க. 2 பேரும் திரும்பி நின்னாங்க. அந்த முட்டுல அழுக்கு இல்லாத ஊழியக்காரனுக்கு பின்னால போற அழுக்கா இருந்தது. ஏன்னா 3 நாள் இவன் உட்கார்ந்தே நேரத்தை செலவழிச்சிருக்கான். அந்த ஊழியக்காரன் 3 நாள் என்ன செஞ்சிருக்கான்? முட்டு போட்டு ஜெபமணி ஆண்டவரே என்ன நீங்க ஊழியத்துக்கு எடுக்கணும்னு சொல்லி அழுது ஜெபமணி இருக்கான். அப்போ அவர் சொன்னாராம், நீ வாப்பா, நீ கொஞ்சம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு அனுப்பிட்டாராம். அந்த முழங்கால் யுத்தம் ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய பிள்ளைகள் சீலோவுக்கு வருகிற நோக்கம் ஆண்டவரை பணிந்து கொள்வதற்கும் பலி செலுத்துவதற்கும் யுத்தம் பண்ணுவதற்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடைசியாக யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை சீலோவிலே நிறுத்தினார்கள். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளதான எல்லா பொருட்களும் நிறுத்தப்பட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலகைகள் நிறுத்தப்படணும், கீழே படுத்து கிடக்க கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தூண்கள் நிறுத்தப்படணும், படுத்து கிடக்க கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளதான அந்த திரைகள் விரிக்கப்படணும், மடிச்சு வைக்க கூடாது. இப்படி ஆசரிப்பு கூடாரத்தை சீலோவிலே நிறுத்தினார்கள். அடுத்து என்ன நடக்கிறது? தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும்? நமக்குள்ள இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை, நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை, நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை, நமக்குள் இருக்கிற ஜெப ஜீவியத்தை, நமக்குள் இருக்கிற வேத வாசிப்பை, நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை, அதை தினந்தோறும் நிறுத்தணும். மடிச்சு வைக்க கூடாது, படுத்து கிடக்க விட்டுறக்கூடாது. நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறுத்தப்படும் பொழுது தேசம் நம்முடைய வசமாய் மாறும். அப்படி என்றால் என்ன? நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் யாருடைய வசத்தில் இருந்தாலும், நமக்கு வரவேண்டிய நன்மைகள், நமக்கு வரவேண்டிய ஜெயம், நமக்கு வரவேண்டிய ஆரோக்கியம் இதுவரைக்கும் யாருடைய வசத்தில் இருந்தாலும், நீங்கள் உங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தும் பொழுது, ஆவிக்குரிய அனுபவத்தை நீங்கள் நிறுத்தும் பொழுது அது உங்கள் வசமாய் வந்து சேரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்
இந்த நாளிலே சீலோவிலே நாம் மறக்காமல் வர வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும், பலி செலுத்த வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை படுக்க விட்டு விடாதபடி நிறுத்த வேண்டும். தேசம் அல்லது ஆசீர்வாதம் உங்கள் வசமாய் வந்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது 1 கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. பாடலை பாடும் பொழுது உங்களுடைய அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனவர், பரலோ சேர்த்திடுவார் பரலோக ராஜனவர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. மனுகுல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்களை மன்னித்தவர் இவரே. மனுகுல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்களை மன்னித்தவர் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. துதியும் கனவும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனவும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்தில் அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனவர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனவர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீலோவிலே கூடி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாய் மாறிற்று என்று சொல்லப்பட்டது போல, இன்றிலிருந்து உம்முடைய ஜனங்கள் நாங்கள் அனைவரும் ஆசரிப்பு கூடாரத்தை, எங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அவைகள் மடித்து வைக்கப்படாதபடி
சுருட்டி வைக்கப்படாதபடி ஆவிக்குரிய அனுபவத்தை மீண்டும் நாங்கள் நிறுத்துகிறோம் ஆண்டவரே. தேசம் எங்கள் வசமாய் மாறட்டும் அப்பா. அடுத்தவர்கள் வசத்திலிருந்த ஆசீர்வாதங்கள், சுகங்கள், ஜெயங்கள், நன்மைகள் எல்லாம் எங்கள் வசமாய் மாறும்படி நீர் அற்புதத்தை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி. வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் நூறத்தனையாய்க்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.